மாப்பிள்ளை தெரியாம சொல்லிருப்பாங்க. இல்லம்மா, உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு என்ன போன் பண்ண சொன்னாரு. போன் பண்ணு. நான் அம்மா கிட்ட கேட்டேன், எங்க குடும்பத்தை இப்படி எல்லாம் அனுப்பி வைக்கிற வழக்கம் இல்லைன்னுட்டாங்க. அதனால நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, என்ன நீயே ஒரு போன் போட்டு சொல்லிரு. சரி சார். இது என்ன நல்லா இருக்கு. ஹலோ, நான் மீனா பேசுறேன். காயா பழமா? சாரிங்க, அம்மா போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நீ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதானே? நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேங்க. நம்ம வீட்ல எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பொண்ணுங்களை வெளியே அனுப்பி வைக்கிற பழக்கம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் என்னங்க பண்றது? புல்ஷிட். என்ன சொன்னீங்க? அவங்க அந்த காலத்து மனுஷி, அப்படித்தான் பேசுவாங்க. நீ இல்ல எடுத்து சொல்லிருக்கனா? இது பாருங்க, நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். எங்க வீட்டுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. எங்க அம்மா மீறி என்னால வெளியே வர முடியாதுங்க. கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் வீட்டுக்கு வர போற, இன்னும் என்ன அம்மா கிட்ட பெர்மிஷன்? கல்யாணம் பண்ணிட்டு வரப்போற பொண்ணு தானே தவிர கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட பொண்ணு இல்லையே. இதே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இத பாரு மீனா, உனக்கு என் கூட வெளியே வர விருப்பம் இல்லைன்னா அதை வெளிப்படையா சொல்லிடு. அம்மா மேல பழி போட்டு தப்பிக்க பாக்காத. ஏங்க இப்படிலாம்? 4 மாசம் தள்ளி இவங்க முகூர்த்தம் வைப்பாங்க. அது வரையும் மீட் பண்ண கூடாது, பேசக்கூடாது. இது என்ன நியாயம்? இதே அந்த ஓல்ட் டாடிக்கு புரிய மாட்டேங்குது. 4 மாசத்துல நடுவுல ஒரு நாள் கூட நீ என்னை பார்க்க வரக்கூடாது, போன்லையும் பேசக்கூடாது. இதுதான் உனக்கு தண்டனை. இனிமே கல்யாண மண்டபத்துல சந்திப்போம். கருத்து வேறுபாடுள்ள கணவன். குட் பை. மீனா, ஏத்தா ஒரு மாதிரியா இருக்கே? நீங்க சொன்ன மாதிரியே அவருக்கு போன் பண்ணி சொன்னேன். என்ன சொன்னாங்க? கோவிச்சுக்கிட்டாரு. எதுக்கு? இனிமே நம்ம கல்யாணத்திலே பாத்துக்குவோம், அதுக்கு முன்னாடி என்கிட்ட பேச்சே வச்சுக்காதன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லி போனை வச்சுட்டாரு. அடியாத்தி, இது என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி எம்பிட்டு கோச்சுக்கிறாங்க? பின்ன என்னமா, அவர் முதல்ல ஆசையா வெளியே கூப்பிட்டு நீங்க அனுப்பலன்னா கோவம் வராதா? புருஷனுக்கு இப்பவே ஜப்போட்டா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஆத்தா, இப்ப நான் சொல்றதெல்லாம் உனக்கு கசப்பாத்தான் இருக்கும். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னு சொல்லுவாங்க. அத போக போக நீயே புரிஞ்சுக்கிருவ. நீங்க ஏன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவர் உங்களை தப்பா நினைக்கிறாரு. அதான் என்னால பொறுத்துக்க முடியல. நாளைக்கு கல்யாணம் அவங்க வீட்டுக்கு போன உடனே இதை பெருசா பேசுவாங்க. போனா போதுன்னு அனுப்பிச்சு வைங்கம்மா. நான் உன்னை பத்தி கவலைப்பட்டா நீ என்ன பத்தி கவலைப்படுற. சரியாத்தா, எதுக்கும் உங்க அப்பா கிட்ட பேசி ஒரு முடிவு எடுப்போம். ஆமா, அவர் ஒருத்தர் ரிமோட் டிவி ரிமோட் ஏசி மாதிரி ரிமோட் ஃபாதர். என்ன ஃபாதர்? உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க போன் பண்ணுங்க. ஹலோ. உடனே வர சொல்லி போன் பண்ணதா மோகன் என்கிட்ட சொன்னான். என்ன விஷயம் சார் ஆச்சு? மாப்பிள்ளை ஸ்ரீகாந்த் இங்கன போன் பண்ணி நம்ம மீனா கிட்ட பேசினாகலாம். என்ன பேசினாரு? மீனாவை கூட்டிக்கின்னு வெளியே தடவை போகணும்னு கேட்டிருக்காங்க. நீ என்ன சொன்ன? அது எப்படி? அவங்க கூப்பிட்டாங்கன்னா நம்ம பொண்ணு அனுப்பிட முடியுமா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே சொல்லிட்டேன். அதுக்கு என்னமோ மாப்பிள்ளை ரொம்ப கோவிச்சுனாகலாம். இனிமே இந்த பாக்குறது பேசுறது கொள்றது எதுவுமே வேண்டாம், கல்யாணத்திலே நேரடியா சந்திச்சுக்கோம்னு வெடுக்குன்னு சொல்லிட்டாங்களாம். எனக்கு என்னமோ அதே சரின்னு படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எப்படியே விட்டுறலாமா? அதை எப்படி விட்டுற முடியும் சாலாச்சி? நாளைக்கு நம்ம பொண்ணு அவர்கிட்ட தான் ஒப்படைக்க போறோம். ஆமா. அது வரைக்காவது மனசுக்குள்ள நடந்துக்க வேண்டாமா? சரி, இப்ப நான் அப்படி செய்யல. கல்யாணத்துக்கு பிறகு அதையே மனசுல வச்சுட்டு அவர் ஏதாவது கோபம் நடந்துட்டாருனாக்கா பாதிக்கப்பட போறது யாரு? நம்ம பொண்ணு தானே. என்ன பண்ணலாங்கிறியே? இது விஷயமா நான் மாப்பிள்ளை நேர்ல சந்திச்சு அவர்கிட்டயே பேசிட்டு வரேன். சரி. அம்மா, உங்க மாப்பிள்ளை கொஞ்சம் முன்கோபி. அவர்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா பேச சொல்லுங்க. அப்புறம் அவர் அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாரு யாரும் அவர் மேல புகார் சொல்ல வேண்டாம். அது சரி. அவங்க பெத்தவங்க, நீ அவங்க பொண்ணு, நேரடியா பேசிக்க வேண்டியதானே. இதுல நான் என்ன இடையில? ஐநா சபை பேசாட்டி போறா விடு சாலாச்சி. இப்ப பேசலன்னா என்ன? நாளைக்கு இவளுக்கு பிறகு போற குழந்தைய பார்த்து சிரிக்காதா? தாத்தானதான் கூப்பிடாது. அம்மா, அனாவசியமா யாரையும் கற்பனை வளர்த்துக்க வேணாம்னு சொல்லுங்க. நானும் பேச மாட்டேன், அதையும் பேச விட மாட்டேன். என்ன சாலாச்சி, இவ எங்கிட்ட ஒட்டவே மாட்டாளா? ஒன்னும் கவலைப்படாதீங்க, கல்யாணம் ஆனா எல்லாம் சரியா போகும். நீங்க வேணா பாத்துக்கினே இருங்க. அவ புள்ளைய தூக்கின்னு வந்து உங்க மடியில போட்டு, அப்பா என் பிள்ளைக்கு நீங்க தான் ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லத்தான் போறா. நீங்களும் பேர் வைக்கத்தான் போறியே. நல்லது நினைச்சா நல்லதே நடக்குன்னு சொல்லுவாங்க. இது உங்ககிட்ட கத்துக்கணும் சாலாச்சி. ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல, இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன். சம்மந்தி வீட்டுக்கு போறேன், இதை பத்தி பேசிட்டு வந்துடுறேன். சரி.
மாதிரி. கண்ட வேளை நீ பூஜை பண்ணுவேன்னு எனக்கு எப்படியா தெரியும்? சரி வந்துட்டீங்க, தயவு செஞ்சு உட்காந்துடாதீங்க. வழக்கமா எல்லாரும் வீட்டுக்கு வந்தா வாங்க உட்காருங்கன்னு சொல்லணும். நம்ம சேர்மன் விஷயத்துல நேர் எதிர் மாதிரி. என்ன விஷயமா வந்தீங்க? என்ன விருந்துக்கா வருவான்? வாடகை வசூல் பண்ணதான். கரெக்ட், நான் சொன்னேன்ல வாடகை வசூல் பண்ண வருவாருன்னு. நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கோம். அப்படியா? என்ன இன்னும் மாது பணம் கொடுக்கல? ஏன் சார், மாது வாடகை பணத்தை நான் கொடுக்க முடியுமா? மாது தான் கொடுக்கணும். கூப்பிட்டுமா? மாது, மாது. அடடே குண்டா சாரா, வாங்க வாங்க. என்னது இது? முன்னத்துக்கு இப்ப கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்கு. டயட்டிங்கா? ஒரு நிமிஷம் இருங்க. வாடகை பணம் தானே? பிருந்தா பிருந்து ஓடிடா கண்ணா. இதுக்கு அது எவ்வளவு பெட்டர். கொடுங்க. யோ அலையாதியா, குண்டம்மா நானே கொடுத்துடுறேன். வாங்க விட மாட்டீங்களா? எல்லாம் நல்ல நோட்டு தானே? என்ன கள்ள நோட்டா? என்னமோ என் மாப்பிள்ள பின்பக்கம் கள்ள நோட்டு அடிக்கிற மாதிரில பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது போலீஸ் காதுல விழுந்தது. தரணி என் மாப்பிள்ளை இழுத்துக்கிட்டு போய் நகைக்கணுல ஊசியை ஏத்தி துருவி துருவி விசாரணை பண்ணி வேலூர்ல கொண்டு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம திண்டாடி தெருவுல நிப்பா. உங்க அப்பா வாயை திறந்தா மூடவே மாட்டான். அது ஒண்ணு இல்ல சார், அவரு கள்ள நோட்டு அடிச்சு மாட்டிக்கினாரு. அதான். எப்படி? அது 5 ரூபா நோட்டு அடிக்கிறதா 10 ரூபா நோட்டு அடிக்கிறதா ஒரு பெரிய கன்ஃபியூஷன். எதுக்கு பம்புன்னு 15 ரூபா நோட்டு அடிச்சாரு, மாட்டிக்கிறாரு. என்ன வீடெல்லாம் ஒழுங்கா வச்சிருக்கீங்களா? எப்படி? என்ன சார் இப்படி கேட்டீங்க? பாருங்க, நீங்க போட்ட ஃபேன் அதே இடத்துல இருக்கு. நீங்க போட்டு கொடுத்த லைட் பாருங்க, மாறாம அங்கேயே இருக்கு. என்னையா வீடெல்லாம் ஆணி அடிச்சு வச்சிருக்கீங்க? இங்க ஒரு சாமி, அங்க ஒரு சாமி, அங்க ஒரு சாமி, அங்க ஒரு மாமி. காலையில காபி குடிக்காம என்ன பேப்பர் விடுங்க. இப்படி இந்தாங்க காபி சாப்பிடுங்க. இந்த போட்டோ எப்படி இங்க வந்தது? இந்த நக்கல் தானே வணங்குறது. அதுவா ரூமா? நாங்க தான் எடுத்து மாட்டிருக்கோம். அதுதான் எப்படின்னு கேக்குறேன். என்ன ஒரு இப்படி கோபப்படுறாரு? பிருந்தா, அந்த ரகசியத்தை நீ சொல்றியா இல்ல நான் சொல்லவா? ரகசியமா? என்னப்பா சொல்ற? நானே சொல்றேன் சார். அது வேற ஒண்ணும் இல்ல. எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இவர் அந்த போட்டோல இருக்க சுஜாதாவை காதலிச்சாராம். காதலா? டவுட் வருது இல்லையா? எப்பறா இந்த பொண்ணு இந்த மூஞ்சியை லவ் பண்ணான்னு. காதலுக்கு கிடைச்ச மூஞ்சியே இப்படி இருக்குன்னா கல்யாணத்துக்கு கிடைச்ச மூஞ்சி எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன இவரு சுஜி மேட்டர்ல இவ்வளவு கோவப்படுறாரு? தெரியலையே. ஆனா ஒண்ணு சார், நான் என் கல்யாணத்தும் போது ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு இந்த சுஜி விஷயத்தை அப்படியே என் வைஃப் கிட்ட சமத்தா சொல்லிட்டேன். நிஜமாவா? நிஜமாதான் சார். ஒரு நல்ல விஷயம் அவரை பத்தி. அவர் என்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டார். இதையாவது மறைச்சிருக்கலாமேடா. ஏயா எனக்கு தலை சுத்துது. தலை சுத்துதா? ஜாலி சார், உங்க முதுக நீங்களே பாத்துக்கலாம். ஜோக்கா? கிண்டலா? ஐயோ ஐயோ, புடி 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 புடி. திருவாரூர் பேரை இழுக்கிற மாதிரி இருக்குதுடா. குண்டா வீடு இதுதானுங்களே? சத்தியமா இதான். வாசல பாரு, கேட்வே ஆஃப் இந்தியா மாதிரி இருக்குது. ஏய், அடிச்சே. நான் என்ன ஒண்ணு அடிக்கிறேன்? குண்டா சம்சாரம் இருக்காங்களா? சேர்மன் வைஃப் சேர்மனா இருந்தா பரவாயில்ல, வாங்க வெளியே. குண்டா சம்சாரம் குண்டு லாபியா இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க வெளியே. ஐயோ, அதுக்கிட்ட என்ன தள்ளி விட்ட? நான் உன்னை தள்ளடா. லூஸ் மாதிரி ஏதாவது பேசாத. யார் பேசுறது? ஏங்க, இது என்ன டெலிபோனா? உள்ள இருந்தே பேசுறீங்க, வெளியில வந்து பேசவே மாட்டீங்களா? ஒருவேளை குண்டுராவோட குண்டோ. இதுக்கு தலைமுடியை பிடிச்சி இழுத்த? ஏண்டா, இங்கேருந்து என் கை உன் முடிக்கு எட்டவே எட்டாது. அப்புறம் எப்படி நான் இழுத்துருக்க முடியும்? என்னாச்சு? உனக்கு கை எட்டுங்கிறதுனால என் முடியை பிடிச்சி இழுக்கிறியா? நான் இல்லடா. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் புடவை கட்டிட்டு இருக்கேன். நாங்க உங்களை உடனே பார்க்கணும். புடவை கட்டும் போதெல்லாம் பார்க்க கூடாது. ஏன்டா அடிக்கிற? நான் அடிக்கலடா. உனக்கு கை ரொம்ப நீளமா போயிடுச்சு. அதாவதுங்க, உங்க புருஷன் எங்க வீட்டுக்கு வந்தாரு வாடகை வசூல் பண்றதுக்காக. சரி. வந்த இடத்துல மாது வீட்டுல ஒரு போட்டோவை பார்த்துட்டு தலை சுத்தி மயக்கம் போட்டு கீழே விட்டாரு. இத்தனைக்கும் பாருங்க, அந்த போட்டோல அப்படி என்னவோ கரடியோ புலியோ சிங்கமோ கிடையாது. ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்பளையோட அசிங்கமான கோரமான மூஞ்சி. மாட்டீங்க? இத்தனை நேரம் என்ன அடிச்சு சுந்தரம், என்ன உன் விரல்லாம் இவ்வளவு வீங்கிடுச்சு? என்ன அடிச்சு அடிச்சே உன் கை வீங்கிடுச்சுடா. முறுக்கறேன் இரு. வலிக்கல? இப்ப வலிக்கலையே. இப்ப வலிக்கலையே. என்ன ஜென்மண்டா நீ? இத்தனை நேரம் என் கையை முறுக்கினியே, இப்ப நான் உன் கையை முறுக்கிற. வலிக்குதா பாரு. முறுக்கு பார்க்கலாம். வலிக்குதா? இல்லையே. வலிக்குதா? டேய், ரெண்டு பேரும் கை விடுங்கடா. ரெண்டு பேருமா சேர்ந்து என் கையை முறுக்கிட்டு இருக்கீங்க. குண்டராவ், முடிச்சுக்கிட்டீங்களா? அப்பவே முழிச்சுக்கிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் தள்ளிக்கிட்டே வந்தீங்களா, நல்லா சுகமா ஹாயா இருந்தது. அதனால படுத்துக்கிட்டே வந்துட்டேன். உனக்கு என்னையா, ரயில்வே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் மாதிரி சௌக்கியமா படுத்துட்டு வந்துட்டேன்.
ரயில்வே ட்ராலி இழுத்துட்டு வர மாதிரி நாங்க ரோட்ல இழுத்துட்டு வந்தோம். 4 இடத்துல போலீஸ்கார ஓவர்லோடுன்னு பிடிச்சிட்டோம். மாமூல் கட்டிட்டு வந்திருக்கிறோம். கவலையே படாத, அடுத்த மாசம் வாடகை படத்தை கழிச்சிடலாம். நீ வேற போலீஸ்காரனு கொடுத்த மாமூலுக்கு அடுத்த மாசம் 250 ரூபாய் இவர் நமக்கு வாடகை தரணும். நான் தர மாட்டேனே. நாங்க தள்ளிட்டு வரும்போது எடுத்துக்கிட்டோமே. குன்றாவ், இந்த விளையாட்டுலாம் போறோம். சம்சாரத்தை கூப்பிடுங்க. உங்களை ஒப்படைச்சிட்டு அந்த அழகான மூஞ்சி நாங்க பார்த்துட்டு போறோம். சாட்டர்டே சாட்டர்டே சாட்டர்டேவா? ஆமாயா, சனி நீ தமிழ்ல கூப்பிடுறதுக்கு பதிலா இங்கிலீஷ்ல டீசெண்டா சாட்டர்டேன்னு கூப்பிடுறேன். என் புருஷன் மயங்கி விழுகிற அளவுக்கு அப்படி அந்த போட்டோல யார் தான் இருந்தாங்க? அதாவதுங்க அந்த போட்டோல ஒரு பொம்மை. சுஜி, சுஜி. நீங்க வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த ரிட்டையர்ட் கஸ்டம் ஆஃபீஸருக்கு 2 குழந்தைங்க. ஒன்னு கிரீன் சேனல், இன்னொன்னு ரெட் சேனல். இது என் மாதிரி சுப்புலிச்சுமி. சுப்பு சுப்புன்னு கூப்பிடுவோம். என்னப்பா நீங்க? பாத்தீங்களா, சுஷ்மிதா சொன்னா தான் அதுக்கு ஒரு சந்தோஷம். ஆமா, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? தேனாண்டாளுக்கு அசிஸ்டண்டா இருக்கேன். யாரு தேனாண்டாள்? எங்க வீட்டு ஆட்சி தான். காப்பி விடுங்க. என்ன காபி ஒண்ணுதான் வந்திருக்கு? அது எனக்கு சக்கரை வியாதி. பையன் 15 கப்புக்கு மேல சாப்பிடுறதே இல்ல. அவன் கோட்டா நீங்க ஓவர். ரொம்ப வேடிக்கையா இருக்கு. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? தேனாண்டா, நீ எந்த வீட்டை கேக்குற? சரியா கேளு. 2 வீட்டுலயும் சதிக்கலாம். சம்பந்தி, இப்படி திடுத்துப்புன்னு வந்து நிக்கிறீங்களே, என்ன விஷயம்? ஸ்ரீகாந்த் என் வீட்டுக்கு போன் பண்ணி மீனா கிட்ட ஏதோ கேட்டான். இது வேற நடக்குதா இங்க? எங்களுக்கு தெரியாம? ஸ்ரீகாந்த், என்னடா பேசுன? சொல்லு. என் வருங்கால மனைவியோட வெளியே போலாம் நினைச்சேன். அதுல என்ன தப்பு? ஆர்டர் புக் பண்ணா மட்டும் ஷோரூம் இருக்கிற கார் நமக்கு சொந்தமாயிருந்தா ஃபுல் பேமெண்ட் கொடுத்து ஆர்சி புக் வந்தா தான் ஓனர்ஷிப்பே நம்ம கைக்கு வரும். அது வரைக்கும் ஷோரூம் இருக்கிற கார் சொந்த யூஸுக்கு வர முடியும். நீ பாட்டுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு ஊரு பூரா சுத்தி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவ. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த பொண்ணோட கதி? அந்த பொண்ணா அந்த பையனோட சினிமால பார்த்தேனே, பீச்சில் பார்த்தேன்னு ஊர்ல யாராவது சொல்லும் போது நாம ஊர்வாயை போய் அடைக்க முடியுமா? இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கிட்டாங்க. கணவன் மனைவி ஆனதுக்கு அப்புறம் பழக வேண்டிய பழக்கத்தை முன்கூட்டியே பழகினா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் இதனால பிரேக் ஆயிருக்கு. நம்ம அரேஞ்ச் மேரேஜ்மெண்ட் சிஸ்டமே 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸை ஒன்னா சேர்த்து வச்சு அவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் மெல்ல மெல்ல புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்துறது தான் அடங்கியிருக்கு. இப்பெல்லாம் ஆணும் பெண்ணும் பழகி பார்த்ததுக்கு அப்புறம் பிடிச்சிருந்தா மேரேஜ் பண்ணிக்கிற ட்ரையல் மேரேஜ் சிஸ்டம்லாம் வந்துருச்சு. நீங்க என்னன்னா மேரேஜுக்கு பிக்ஸ் ஆன 2 பேர் பழகுறது தப்புன்னு வாதம் பண்றீங்க. உங்க பேச்சில இருந்து உங்க ஸ்டாண்ட நீங்க விட்டு கொடுக்க விரும்புறேன்னு எனக்கு புரியுது. கணவனுங்கிற உரிமையை 4 மாசத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸா கேட்கறீங்க. என் பொண்ணுக்கும் உங்க கூட வெளியே வர்றதுக்கு ஆசை இருக்கும். உங்க ஆசையை கெடுப்பானே. போயிட்டு வாங்க. பாருங்க சம்பந்தி, என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா நீங்க அதுக்கு சம்மதம் கொடுத்தது கொஞ்சம் கூட பிடிக்கல. பொண்ணை பத்தவர் நீங்க. நாளைக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு என்கிட்ட வந்து புகார் பண்ணக்கூடாது. நீங்களாச்சும் உங்க மாப்பிள்ளையாச்சு. சம்பந்தி, நாம சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. எந்த தப்பு நடக்காம எந்த வம்பு தும்பலையும் மாட்டிக்காம நல்லபடியா வந்து மணவரையில் உட்கார வேண்டியது அவங்க பொறுப்பு. நம்ம பிள்ளைகளை நாம நம்பாம வேற யார் நம்புறது? அதுவும் சரிதான். நாளைக்கு நம்ம பர்மிஷன் கொடுக்கலனால அவங்க போதான் போறாங்க. அதனால பர்மிஷன் கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்கலாமே. ரூம் கொடுக்குறீங்களா? கண்டிப்பா ரூம் கொடுக்கத்தானே இருக்கும். இந்தாங்க, இதுல எழுதுங்க பேரெல்லாம். ஐயாவை பார்த்தா இங்கிலீஷ் படத்துல வர்ற வில்ல மாதிரி இருக்கியே. ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தாங்க, வில்லன்னு ஒருத்தர் இருக்கதான். ஆமா ஆமா. அப்பா, யாராவது வந்து ஐயா பொட்டி எடுத்து போய் மாடியில வைங்க. இத வந்துட்டோமா? என்ன வேலையா வந்திருக்கீங்க? யார் நீங்க? போக போக தெரிஞ்சு. சரி மிஸ்டர், 1 மினிட். நான் ஒருத்தர் தேடி வந்தேன். அந்த ஆள் நீங்க இல்ல. யார தேடுறீங்க? போக போக தெரிஞ்சுக்கணும். ஆமா, உங்க ஹோட்டல்ல கொசு தொல்லை அதிகமோ? போக போக தெரிஞ்சுக்குவீங்க.
மணப்பாறைக்கு முறுக்கா? என்னடா எதை கேட்டாலும் போக போக தெரிஞ்சுக்குவீங்க, போக போக தெரிஞ்சுக்குவீங்க. யாருமே என்ன ஒரே மர்மமாவுல இருக்கு. ஏன்ச்சு ஒருவேளை யாரையாவது கொலை பண்ண வந்திருப்பானோ? போக போக தெரிஞ்சுக்குவீங்க. ஹலோ சொல்லுதானு நாளைக்கு நைட்டு 10 மணிக்கா? அதுக்கு ஏன்பா ராத்திரியில ஃபோன் பண்ற? நாளைக்கு காலையில சொல்லிருக்கலாம்ல. சரி சொல்லு. எங்க 2? ஓ ஹோட்டல் ஆல்ஃபால 203. சரி வரேன்ப்பா. வரலன்னா விட்டுட்டு போறியா? போன வை.